ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரிக்வஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு மோட்டோரோ ரே பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வீடியோ போடலான்னு வந்திருக்கோம் கைஸ். ஸோ கைஸ், நம்ம வந்து அக்வேரியம் ஷாப்பில் அந்த பிளாக் டைமண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மோட்டோரோ ரே. ஸோ இந்த ரே பார்த்திங்கன்னா நம்ம காமனாக பார்க்கலாம். பிளாக் டைமண்ட்டை கூட கொஞ்சம் ரேராக பார்க்கலாம் கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா மோட்டோரோ ரே வந்து நம்ம வந்து அக்வேரியம் ஷாப்பில் ஸோ எக்ஸாட்டிக்கான அக்வேரியம் ஷாப்பில் கண்டிப்பாக இருக்கும். சில காமனான அக்வேரியம் ஷாப்பில் கூட நம்ம வந்து இந்த ரேஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு சூப்பராக இருக்கும், ஸ்பாட்டடாக ப்ரௌனிஷ் கலரில் நல்ல ஒரு ஸ்டிங்ரே. ஸோ கைஸ், நீங்கள் வந்து ஸ்டிங்ரே வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டேங்க் நல்லா பெருசாக இருக்கணும். ஸோ ஸ்டிங்ரே வந்து ஒரு 3 ஃபீட் வளரணும்னா உங்கள் டேங்க் ஒரு 6 ஃபீட்டு லென்த் இருக்கணும். ஸோ பிரெத்தும் நல்லபடியாக இருக்கணும். ஸோ டேங்கோட பிரெத்தும் ஒரு 3 ஃபீட் இருக்கணும். ஸோ நல்லா ஒரு பெரிய டேங்காக இருந்தால் அந்த ஸ்டிங்ரேக்கு நல்லாயிருக்கும். ஸோ அண்ட் கைஸ், நீங்கள் வந்து இந்த ஸ்டிங்ரே பார்த்தீங்கன்னா வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ முதல்ல இதோட வாட்டர் பெராமீட்டர்ஸை பார்த்துடலாம் வாங்க. ஸோ கைஸ், முதல்ல பிஹெச் லெவல் பார்த்துட்டிங்கன்னா 6 to 7 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், இந்த மீனுக்கு நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் அமோனியா லெவலை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ ஆனால் இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட வாட்டர் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 24 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அண்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா லைட் செட் பண்ணுவீங்க அக்வேரியமில். ஸோ இந்த வந்து இதுக்கு பிரைட் லைட்லாம் செட் பண்ணாதீங்க, கொஞ்சம் டிம் லைட் செட் பண்ணுங்கள் இந்த ஸ்டிங்ரேக்கு. ஸோ அண்ட் கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் இந்த ஸ்டிங்ரேயில் வந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். எனக்கும் அது வந்து தெரியாது. ஸோ அதனால் நான் அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு அதை சொல்லலை. ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா பெல்லியை வச்சு கண்டுபிடிப்பாங்க. சில பேர் அதை திருப்பி அதோட ஆனல் ஃபின் அந்த ஏதோ இருக்கா எனக்கு சரியாக தெரியல, ஷார்க்குக்கு இருக்க மாதிரி. ஸோ அதை வச்சுலாம் ஏதோ கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சரியாக தெரியல. ஸோ ஓகே கைஸ், இதோட ஃபீடிங்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லைஃப் ஃபிஷ் தான் கொடுத்தாகணும். ஸோ டெட் ஃபிஷ் கூட கொடுத்து பாருங்கள், கட் பண்ணி கொடுத்து பாருங்கள், அதை வாய்க்குள்ளே போகிற மாதிரி அது எடுக்கும். ஸோ ஓகே கைஸ், see you in next video. Bye bye guys.